இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, மணச்சநல்லூர்லயே ஃபேமஸான ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கோம். A1 பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை. வாங்க கடையில போய் கிட்ட போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் கடை சின்ன கடை தான். ஆனா அண்ணன்ட்ட இருக்க டிஷ்லாம் வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காரு. பாருங்க A1 பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட். அண்ணன்ட்ட வந்து என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கீழ பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ணன்ட்ட வந்து இவ்ளோ மெனு இருக்கு. பாருங்க அண்ணன் கடை செட்டப் வந்து சின்ன கடை தான். ஆனா அண்ணன் கடையில நேத்து சாப்பிட்டேன் எல்லாம் தரமா இருந்துச்சு டேஸ்ட்டு. பார்ப்போம். கடையில அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே, சொல்லுங்க. உங்க கடையில சாப்பிட என்னென்னண்ணே இருக்கு? எங்க கடையில சிக்கன் பிரியாணி, பீஃப் ரைஸ், சிக்கன் ரைஸ், சிக்கன் மஞ்சூரியன், பீஃப் மஞ்சூரியன், சில்லி சிக்கன், சில்லி பீஃப், அண்ணன்ட்ட சிக்கன் வந்து நூடுல்ஸ் ஓகேண்ணே. எல்லாம் இருக்கும். அண்ணன்ட்ட வந்து நெறைய வச்சிருக்காரு. நெறைய டிஷ்ஷு. அண்ணே சொன்னா பார்த்தாண்ணே கொஞ்சம் வீடியோல போட்டு காமிச்சீங்கன்னா, கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணே. போட்டு காமிக்கிறீங்களாண்ணே? போட்டுட்டா போதும். ஓகேண்ணே. அண்ணன் நமக்காக இப்ப ரைஸ் போட போறாரு. பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு. அண்ணா இப்ப என்ன ரைஸ்ண்ணே போட போறீங்க? பீஃப் ரைஸாண்ணே? ஓகேண்ணே. பாருங்க அண்ணன் நல்லா முட்டைலாம் தரமா ஊத்தி பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க அண்ணன் பாருங்க காயெல்லாம் தரமா போட்டுருக்காரு. அண்ணன் வந்து கடைக்கு ரகசிய மசாலாலாம் வச்சிருக்கேன்னு முன்னாடியே சொன்னாரு. இப்ப அதெல்லாம் போட்டு நமக்கு தரமா செஞ்சு கொடுப்பாரு கண்டிப்பா. பாப்போம். இது என்னண்ணே பீஃபாண்ணே? பாருங்க பீஃப்லாம் நல்லா சின்ன சின்ன துண்டா தரமா போட்டு வச்சிருக்காரு. பாருங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ணன் கடையிலேயே பீஃப் ரைஸ் தான் தரமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க அண்ணன்ட்ட வாங்கி பார்ப்போம். வாங்கி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். அண்ணன் ரைஸ் போடுறாரு. பாருங்க அண்ணன் கிள்ளி போடாம அள்ளி போடுறாரு ரைஸ். அண்ணன் மசாலா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு பீஃப் ரைஸ்க்கு. பாப்போம் அண்ணன் என்னதான் பண்ணி கொடுக்குறான்னு பாப்போம். அண்ணன் கடையோட கூட்டத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. எல்லாமே வந்து ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம். கூட்டி வந்த அண்ணன் கடையில பாருங்க தரமான பீஃப் ரைஸ். ஒண்ணு பாருங்க அண்ணன் கடையில வந்து பீஃப் ரைஸ் எவ்வளவு தரமா இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பீஃப் பீஸ் போட்டு வச்சிருக்காருன்னு. இதெல்லாம் நல்லா தரமா இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பீஃப் ரைஸ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. அண்ணே உங்க கடையில பீஃப் ரைஸ் ரேட் எவ்வளோண்ணே? அண்ணன் கடையில வந்து பீஃப் ரைஸ் வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்க ஊர்ல எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்க இந்த ரைஸை பாருங்க சுத்தி காமிக்கிறேன் எவ்வளவு பீஸ் இருக்குன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. நிறைய கடையில வந்து கொஞ்சம் பீஸை போட்டு ஏமாத்திடுவாங்க. ஆனா அண்ணன் அப்படி இல்லைங்க. பாருங்க வைக்கிற இடம் எல்லாமே பீஸ் தான். பாருங்க கடையில வந்து அண்ணன் கஸ்டமருக்காக ரைஸ் போட்டுட்டு இருக்காரு. ரைஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட வந்து கடை எங்க இருக்கு, கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் கடை வந்து 8 மணிக்கு மேல ஒரே கூட்டமா இருக்கும். அதான் நம்ம அண்ணன் கடைக்கு வந்து இன்னைக்கு சீக்கிரமாவே வீடியோ எடுக்க வந்தாச்சு அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டு. கடையில வந்து அண்ணன் ஒருத்தவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம். அண்ணே
சொல்லுங்கண்ணே. அண்ணே அண்ணன் கடையில பீஃப் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டேஸ்ட்லாம் எப்படிண்ணே நல்லா இருக்காண்ணே? டேஸ்ட்லாம் இந்த மனசுல எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு டேஸ்டா இருக்குண்ணே. டேஸ்டா இருக்காண்ணே? அண்ணன் சொல்ற வார்த்தையை கேட்டீங்கனாலே தெரியும். அண்ணா அண்ணன் கடைக்கு நீங்க ரெகுலர் கஸ்டமராண்ணே? ஆமாண்ணே, 2 வருஷமா அங்கதான் வந்து சாப்பிடுறேன். ஓகேண்ணே. அண்ணா வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமாண்ணே? கன்ஃபார்மா டேஸ்ட் பார்க்க சொல்லலாம். சூப்பரா இருக்கும். பாருங்க நம்ம அண்ணன் கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லணும்னு அவசியம் இல்ல. கடையில இருக்க கஸ்டமரே வந்து சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்றாரு. அப்ப அண்ணன் கடையில வந்து டேஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ணன் கடையில தரமா இருக்கும். கடையில அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து லொகேஷன் எங்க ஏதுன்னு கேட்போம். அண்ணே அண்ணா உங்க கடை டைமிங் என்னண்ணே? அதுல 11 மணி நைட்டு 11 மணி வரைக்கும். காலையில 11 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்குமாண்ணே? ஓகேண்ணே. ஆ, ஆனா திருச்சில இருந்து யாருன்னா மனசுல சைடு வந்தீங்கன்னா நம்ம கடையில வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. ஓகே. அண்ணன் சொல்றத கேட்டீங்கனாலே தெரியும். யாராவது மணச்சநல்லூர் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணா அங்க உங்க கடை கரெக்டா எங்கண்ணே லொகேட் ஆயிருக்கு? ஆனா மணச்சநல்லூர்ல இருந்து எதுமலை போற ரோட்ல கரூர் வைசியா பேங்க் ஆப்போசிட்ல. அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னா அப்படியே இப்படி வந்தீங்கன்னா மணச்சநல்லூர் ரோடு இதுதான். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க் இருக்கு. ஈவினிங் வந்து வந்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா சென்னை A1 பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி அண்ணன் கடை வச்சிருக்காரு. யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வீடியோவை மறக்காம எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. திருச்சி டோல்கேட் சமயபுரம் இந்த சைடுல நம்ம வீடியோவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் யார் யார் பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். அண்ணே அண்ணே பாப்போண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே. அண்ணனோட சிரிச்ச முகத்துக்காகவே கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பெரிய பெரிய ஹோட்டல்ல போயிட்டு ரேட் அதிகமா கொடுத்து சாப்பிட்றதோட இது மாதிரி சின்ன சின்ன கடையில வந்து ரேட்டு கம்மியா டேஸ்டா சாப்பிட்டு போயிடலாம். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.